முக்கிய செய்தி டெல்லி செங்கோட்டையில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தகவல்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன் வழங்க கேட்கலாம். மித்ரன் வணக்கம், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது பிரதமர் பூட்டான் சென்றிருந்த நிலையில் அவர் இன்று இந்தியா திரும்பினார். இந்தியா திரும்பிய உடனே அவர் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக மருத்துவமனையில் சென்று பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருந்தார். சொந்த நிலையில்தான் இந்த மாலையில் தற்பொழுது அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கார் வெடிப்பு சம்பவம் நடந்து 48 மணி நேரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது பிரதமர் தலைமையில். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற அந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு தீர்மானமானது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக சற்று முன்னர் கூறினார். அப்பொழுதுதான் அவர் மத்திய அமைச்சரவையில் என்னென்ன விவாதிக்கப்பட்டது, என்ன முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது, என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பல உலக நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறியிருக்கிறது. அதற்கு அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த டெல்லி செங்கோட்டை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் ஏற்கனவே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தடயவியல் நிபுணர்கள் அங்கிருந்து வெடிபொருட்கள் மற்றும் தோட்டாக்களை கைப்பற்றியதாக 40 மாதிரிகளை கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலானது என்பது தெரியவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விரைவாக இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தி தாக்குதல் நடத்தியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணையை முழுமையாக நிறைவாக நடத்த வேண்டும் எனவும் மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதலுக்கு மத்திய அமைச்சரவை கண்டனம் தெரிவித்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கலையும் தெரிவித்திருப்பதாக மத்திய அமைச்சரவை தெரிவித்திருக்கிறது என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தீவிரவாதம் சகித்துக் கொள்ளப்படாது என மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீவிரவாத தாக்குதலில் வெளிநாடு சதி இருப்பதாகவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.